ஹலோ மக்களே! மிடில் பேச்சு துளிகள் எபிசோட் 3 வித் மனோஜ். எஃப்டி எபசையும் மக்களே! கதை சொல்லியாச்சு, கவிதை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? ட்ராமா தான். இந்த எபிசோட்ல ஒரு ட்ராமாவை பத்தி பார்க்க போறோம். சின்ன வயசுல வீட்ல அம்மா பழைய படம்லாம் பார்ப்பாங்க. நான் அவங்ககிட்ட சேனலை மாத்த சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா அதே படத்துல ஒரு கோட் சீன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிவி முன்னாடி உட்காந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். எங்க அம்மாவை விளம்பரம் போட்டா கூட மாத்த விட மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு இந்த கோர்ட் சீன்ஸு, லா, வக்கீல்கள் வாதாடுற மாதிரி சீன்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே. லாவை பேஸ் பண்ணி வந்த எல்லா படமுமே என்னோட ஃபேவரட். அப்படி இருக்கிறப்ப ஒரு ட்ராமா ஃபுல்லா லாவை பத்தி இருக்கு அப்படின்னா நான் பார்க்காம இருப்பேனா? நீ பாரு மேன், நாங்க ஏன் பார்க்கணும்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் இந்த ட்ராமால லாவை தாண்டி நிறைய லைஃப் லெசன்ஸ் இருக்கு. ஹைலி ரெக்கமெண்டட். அந்த ட்ராமா பேரு எக்ஸ்ட்ரானரி அட்டார்னி ஊ. சின்ன வயசுலேயே ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அவங்களோட மன உறுதி, அப்புறம் ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஞாபகம் வச்சுக்கிற சக்தி, இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள், இதை எப்படி உடைச்சு ஒரு லாயர் ஆகுறாங்க, லாயர் ஆனதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மொத்த கதையுமே. மொத்தமாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. பார்க் என் பென் தான் ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நான் இதை ஒரு பேச்சுக்கு சொல்லலை. அவங்க இதுக்கு முன்னாடி நடித்த ஹலோ மை 20s நான் 2 சீசனும் பார்த்துருக்கேன். அதில் ஒரு ஜாலியான குறும்பான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்களா இவங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. மனோஜ், நீ சொல்கிறத பார்த்தா இந்த ட்ராமா ஃபுல்லாக ஒரே பிரச்சனையாக போகும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. இந்த ட்ராமாக்குள்ள ஒரு குட்டி லவ் ஸ்டோரி, ஒரு அப்பா தன் மகள் மேலே வச்சிருக்கிற பாசம், ஒரு அம்மா தன் மகன் மேலே வச்சிருக்கிற பாசம், ரிலேஷன்ஷிப், ரிலீஜியன், பணம், அரசியல், கார்ப்பரேட், வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் சட்டத்தை யூஸ் பண்ணி எப்படி தன்னோட பலவீனத்தை கடந்து சமாளித்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு 16 எபிசோட்குள்ளே சூப்பராக போர் அடிக்காமல் செம்ம ஃபன்னாக சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ராமாவை ஃபுல்லாக பார்த்து முடித்த உடனே வாழ்க்கை மேலே ஒரு புது நம்பிக்கை வரும். லைஃப்பில் வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு படத்தில் வர மாதிரி 10 பேர் அடிக்கிற பலசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. புத்திசாலித்தனமும் விடாமுயற்சியும் இருந்தாலே லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ராமாவோட எக்ஸாம்பிள். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.